Vivo அவங்களோட V சீரிஸில் V21 ஃபோன் இந்தியாவில் ஏப்ரல் 29th லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் கம்ப்ளீட்டாக 100% அக்யூரேட்டான ஸ்பெக்ஸ். இந்த வீடியோவை ஏப்ரல் 27th நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஏப்ரல் 29th ஃபோன் லான்ச் பண்ண பிறகு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக சேம் ஸ்பெக்ஸாக தான் இருக்கும். Vivo V21 டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட V20 ப்ரோவில் கொடுத்த சேம் டிசைன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சைஸ் 6.44 இன்ச் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு சாம்சங்கோட E3 AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Full HD+, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 180Hz. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 800 nits கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசர். இந்த ஃபோன் MediaTek Dimensity 800Uல ரன் ஆகுது. Vivo V20 ப்ரோவில் Snapdragon 765Gல கொடுத்துருந்தாங்க. இப்போது Dimensity 800க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதே ப்ராசர் தான் Realme X7, அப்புறம் Narzo 30 Pro, Oppo F19 Pro Plusல கூட இதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த ப்ராசரை நீங்கள் Snapdragon கூட கம்பேர் பண்ணிங்கன்னா Snapdragon 750G அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங் பொறுத்தவரை ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 3GB எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 11GB RAM உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டோரேஜுக்கு 128GB அண்ட் 256GB UFS 2.2 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் சிங்கிள் சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டியூல் சிம்மாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. நெக்ஸ்ட்டு கேமராஸ். பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.79. இந்த பிரைமரி சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வீடியோஸ் கூட நல்ல ஸ்டேபிளாக எடுக்க முடியும். செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இதோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் சென்சார் ஜஸ்ட் கவுண்டிங் கிமிக்காக மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 44 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.2. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் vlog அதிகமாக ஃபோன்ஸில் பண்ணுவீங்கன்னா இந்த OIS உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்க டியூவல் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அது மட்டும் இல்லாமல் டியூவல் ஃப்ளாஷ் கொடுக்கும்போது அவுட்புட் நல்லா இருக்கும் லோ லைட்டில். இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி 4000 mAh கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 watts ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி 0 to 63% வெறும் 30 minutesல சார்ஜ் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் 5G எனேபிள்டு ஃபோன். இந்த ஃபோனோட வெயிட் 177 grams. திக்னஸும் 7.2 mm. ஆனால் அது ப்ளூ கலர் மட்டும்தான். மற்ற கலர்ஸோட திக்னஸ் 7.39 mm. ஃபோன் நல்லா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். ஆண்ட்ராய்ட் 11ல் தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஃபன் டச் OS வெர்ஷன் 11.1 அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ஏப்ரல் 29th தான் இந்தியா லான்ச் பண்ணுறாங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற டேட் 27th ஏப்ரல். ஸோ ஒரு 2 months கழிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் டேட்டை தெளிவாக இப்போயே சொல்லியிருந்தேன். ப்ரீ புக்கிங் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் லீக்ஸ் படி பார்த்தா 27,000லேருந்து 30,000க்கு லான்ச் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோன் 20,000க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா Oppo F19 Pro Plus இருக்குது. இதோட 2,000 rupees கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வாங்கலாம். கிட்டத்தட்ட சேம் ஸ்பெக்ஸ் தான். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் இருக்காது. மற்றபடி சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த ஃபோன்லேயும் இருக்கும். இது முழுக்க ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த ஃபோன் ஆஃப்லைன் டார்கெட்டாக தான் லான்ச் பண்ணுறாங்க. இல்லை நான் ஆன்லைனில் கூட ஃபோன்ஸ் வாங்கிக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 32,000க்கு IQ7 இருக்குது. அதுவும் விவோட சப் பிராண்டு தான். நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வாங்கலாம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனும் நான் சொல்லிட்டேன். இந்த ஃபோனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஃபோன்ஸும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.